ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த புதிய நாளில் புதிய கிருபைகளோடு வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் நாம் அக்சால் என்ற அருமையான சகோதரியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு காலேப்பினுடைய ஒரு செல்ல மகளாக அவள் இருந்தார். ஒரே மகள், தனக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். அவளுக்கு அருமையாக காலேப்பு என்பவர் யூதா கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட நல்ல ஒரு கணவருக்கு ஒத்தினியல் என்ற நியாயாதிபதியாக இருந்த ஒரு தலைவருக்கு தன்னுடைய மகளை கொடுத்தார். அவள் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து அவங்க நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த யோசுவா 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் கீழிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த மகளாக, கணவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து தன்னுடைய பாரம்பரியங்களை காத்து, தகப்பனுடைய பாரம்பரியத்தை காத்து, கடவுளுக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென்.